இன்று 5/1/2021 சார்வரி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை சப்தமி திதி காலை 3:17 வரை உத்திரம். சித்த யோகம். மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மான் உற்சவம் ஆரம்பம். சிம்மாசனத்தில் பவனி. கீழ் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருமஞ்சன சேவை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி. இன்றைய நாளுக்கான மருத்துவ குறிப்புகள். பப்பாளிக்காய் சமைத்து சாப்பிட்டு வந்தால் உடல் மெலிவு பெறும். சித்தரியல் மருத்துவத்தின் இன்றைய மருத்துவ குறிப்புகள். தொட்டார் சினிங்கி இலையை மைய அரைத்து தயிருடன் கலந்து குடித்தால் வயிற்றுக்கடுப்பை நிறுத்தலாம். செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள். காலை 8 முதல் 9 வரை சுக்கிரன் ஹோரை, 9 முதல் 10 வரை புதன் ஹோரை, 10 முதல் 11 வரை சந்திரன் ஹோரை. பிற்பகல் 12 முதல் 1 மணி வரை குரு ஹோரை. மாலை 3 முதல் 4 மணி வரை சுக்கிரன் ஹோரை, 4 முதல் 5 வரை புதன் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை சந்திரன் ஹோரை. இரவு 7 முதல் 8 வரை குரு ஹோரை, 10 முதல் 11 மணி வரை சுக்கிரன் ஹோரை, 11 முதல் 12 வரை புதன் ஹோரை. சித்தரிகள் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு யோகம் இருக்குங்க. பல நாளாக வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் ஏற்படக்கூடிய வகையில் சிறப்பான வேலைகள் கிடைக்கும். மனத்திற்கு திருப்தி தரக்கூடிய வகையிலையும் பொருளாதார நிதி நிலைமைகளில் சீர்பெறுவதற்குண்டான ஒரு அமைப்புமே இருக்குது. ஆகவே கிடைக்கக்கூடிய வேலைகள் உங்களுக்கு மன திருப்தியையும் உத்தியோகத்தில் மிகுந்த ஈடுபாட்டையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகிறது. அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்படுங்க. இதன் காரணமாக நீங்கள் நல்ல ஒரு உயர்வுக்கு வரத்துக்கும் அந்த பதவிகளில் நீங்கள் வகிக்கிறதுக்குண்டான சில வழிமுறைகள், அதை சார்ந்த சில செயல்பாடுகள், உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வது, இது போன்ற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கிறது. போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கைகூடி வருங்க. நீங்கள் விளையாட்டுத்துறையில் அதிகமான ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்து அதில் அதிகமான முயற்சிகள் செய்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய நபராக உங்களை அறிவிப்பாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு உதவிகள் கிடைக்கிறதுலையும் நல்ல ஒரு அமைப்பாகவே காணப்படுதுங்க. கிரக அமைப்புகள் சூழல்கள் சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச வேலைகளை எல்லாவற்றையுமே செய்து முடிக்கிறதுக்குண்டான மிக அருமையான ஒரு தருணங்கள் உண்டு. எதிர்வாதங்களை தவிர்க்கிறதுனால மட்டுமே உங்களுக்கு நல்லதொரு பெயர் இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதில் எதிர்வாதங்கள் செய்யாதீங்க. அப்படி செய்தால் உங்களுக்குண்டான நல்ல பெயர் கெட்டுவிடக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கு. முடிந்த வரையில் அமைதி காக்கவும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போன்று உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வது நல்லது. வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். ஆரஞ்சு நிறத்தாலான நீங்கள் உடைய அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் உண்டாகும். நம்பிக்கையோட இந்த தினத்தை துவக்குங்க. உங்களுடைய எல்லா வேலைகளும் சிறப்பாகவே நடத்தி முடிப்பீங்க. அதோடு நட்சத்திரத்திற்குண்டான பலன்களையும் பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்குது. வாழ்க்கை உன் கையில் சொல்வது போல தான். உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற அளவுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்து செய்கிறீங்களோ அதே நிலைப்பாடுகளில் அதே அளவுக்கு தான் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பும் முன்னேற்றமும் உண்டாகும். ஆகவே கவனம் தேவை.
பரணி நட்சத்திரக்காரர்களே வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாகவே காணப்படுகிறதுங்க. இந்த நாள் உங்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு செவ்வரளி பூவால் நீங்கள் பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா மிகுந்த பலன்கள் உண்டாகும். அதிலும் முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கை கொண்டு இலுப்பை எண்ணெய் ஏற்றி வாருங்கள். உங்களுக்கு மிகுந்த பலன்கள் உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு தெய்வ அருள் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வியாபாரத்தில் சில நுணுக்கங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களுக்கு தெரிந்த வியாபாரங்கள் இருந்தாலும் சரி, காலத்தினுடைய கட்டாயம் சில நடைமுறைகளை நீங்களே மாற்ற வேண்டிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும். அதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியாக சில நுட்பங்களை தெரிந்து வைத்திருந்தால் மட்டுமே உங்களால் வியாபாரம் சிறப்பாக நடத்த முடியும். வாடிக்கையாளர்களுடைய வரவேற்பும் அதிகமாக இருக்கும். ஆகவே இது போன்ற விஷயங்களை நீங்கள் கையாள்வீர்கள். உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் மட்டும் அதிகமாக கவனம் தேவை. ரிஷபராசி அன்பர்களே, தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வாரிசுகளுடைய எதிர்காலம் சார்ந்து சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுகளிலோ அல்லது வெளியூரில் வசிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக சந்தோஷமான நற்செய்திகள் கிடைக்கப் பெறுவதோடு உங்களுக்கு மன நிம்மதியும் கூடுதலாகவே காணப்படும். ரிஷபராசி அன்பர்களே, வித்தியாசமான செயல்முறைகளை நீங்கள் கையாளுவீங்க. இதனால் வியாபாரத்தில் வரக்கூடிய ஒரு சில போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு கிடைக்குங்க. திறமையாகவே இருப்பீங்க. எந்த வேலைகளை எப்படி செய்யணும், நிர்வாக திறமையும் கூடுதலாகவே காணப்படும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பிறர் ஆச்சரியப்படக்கூடிய வகையிலேயே அமையுங்க. போட்டிகளை சமாளிக்கக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்களை விமர்சிக்கிறது மட்டும் இன்னைக்கு செய்யவே செய்யாதீங்க. எந்த ஒரு கருத்துக்களையும் பிறரை பற்றி வைக்காதீங்க. அதிலும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களோ உறவு முறைகளையோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பற்றியோ உத்தியோகம் இது போன்ற எந்த இடங்களில் நீங்கள் இருந்தாலும் சரி, பிறரை பற்றிய விமர்சனம் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கலாம். ஆகவே உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதுமானது. பிறருடைய பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். இந்த நாளாக உங்களுக்கு அதிர்ஷ்ட திசையாக கருதப்படுவது வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். இந்த வெள்ளை நிறத்தாலான உடையை நீங்கள் அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் மனசும் தூய்மையாக இருக்கும். ஒரு பரிசுத்தமான ஒரு நிலைகளை நீங்கள் அடைவீங்க. ஒரு பவித்திரமாக இருப்பதை போன்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள அதிகரிக்க செய்யும். ஆகவே வெண்மை நிறம் இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு பலன்களை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான நிறம் கூட சொல்லலாம். இன்றைய தினம் இதை பயன்படுத்துங்க. நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள்லாம் ஒரு சில சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான ஒரு ஆர்வமும் இருக்கும். அதே நேரத்தில் அவங்க அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. ரிஷப ராசிக்காரர்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களுடைய வேலைகளை சிறப்பாக நீங்கள் நடத்துறதுக்கு இந்த நுணுக்கங்கள் மிகவுமே உதவிகரமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு செய்திகள் உங்களிடையே வந்து சேரலாம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் எப்படிப்பட்ட போட்டிகள் இருந்தாலும் சரி, எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் பக்குவமும் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாளில் உறவுகள்லாம் மிகுந்த ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க. அவங்களுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு மன திருப்தியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு நல்லதொரு லாபமும் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வழிவகை இருக்குது. அமைப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே காணப்படுது. இந்த நாளில் உறவினர்களுடைய வருகையும் இருக்கிறதுனால உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்துடனே காணப்படுவீங்க. பயணங்களால் ஆதாயம் உண்டாக பெறுவீர்கள். நீங்கள் வியாபார விஷயமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ நீங்கள் வேலைகள் தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய இந்த பயணங்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு பேர் ஆதரவு கொடுக்கும். அதனால் லாபமும் உண்டாக பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பாக பார்க்கும் பொழுது வேலைகளில் பொறுப்புகள் கூடுதலாகவே இருக்குங்க. உங்களுக்கு அதிகமான பணிச்சுமையும் இருக்கலாம். பிறர் செய்ய வேண்டிய வேலைகளை கூட நீங்களே எடுத்து பண்ண வேண்டிய ஒரு நிலைகள் உருவாகலாம்.
ஆகவே இந்த நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பணி நிமித்தமாக பார்க்கும் பொழுது அதிகமான ஒரு அழுத்தங்கள், சில பிரச்சனைகள் கூட உண்டாகக்கூடிய நிலைகள் இருக்கு. ஆகவே வேலை தொடர்பான விஷயங்களை மட்டும் கண்ணும் கருத்துமாக செய்கிறது நல்லதுங்க. தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்க பெறுவீங்க. நல்லதொரு லாபம் வருவதற்கு உங்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் கூடுதலாக இருந்தால் நல்லதொரு பலாபலன்கள் உண்டாக பெறுவீங்க. அதிலும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய நிலைகள் இருக்கு. நண்பர்களோட கேளிக்கைகளையும் சரி, அவங்களோட நீங்கள் வெளியூர் போகணும், வெளிநாடுகளுக்கு அல்லது விளையாட்டு கேளிக்கை விஷயங்களுக்காகவோ நீங்கள் மன நிம்மதிக்காக வேண்டி கூட இது போன்ற பயணங்களை மேற்கொண்டால் மகிழ்ச்சி அடையக்கூடிய மிக உன்னதமான செயல்கள் உங்களுக்கு உண்டாகும். மனதளவில் திருப்திகரமான ஒரு நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க. உற்சாகத்தோட காணப்படுவீங்க. இந்த நாள் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கிறது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நீல நிறத்தாலான உடைய நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே இருக்குங்க. நினச்ச வேலைகளை எல்லாவற்றையுமே சிறப்பாக செய்வீங்க. இந்த நாளுக்குண்டான நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம். ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நிலைகள் இருக்குது. நண்பர்கள் மூலமோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள் யாராவது ஒருவர் உங்களுக்கு உகந்த ஒத்துழைப்பு தகுந்த நேரத்திற்கு அளிக்கக்கூடிய வகையில் அமைப்பு காணப்படுதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கூடுதலாகவே இருக்கும். இருந்தாலும் அந்த வேலைகளை எப்படியாவது சமாளித்து செய்யக்கூடிய ஒரு பக்குவமும் உங்களுக்கு உண்டாகுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் காணப்படுகிறது. ஆகவே இந்த நாள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் பெறுவதற்குண்டான யோகம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலைகளில் பாராட்டுதல்கள் கூடவே கிடைக்கும். அதிலும் நீங்கள் செயல்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பிறர் கவரக்கூடிய வகையிலையும், பிறர் செய்ய முடியாத வேலைகளை கூட நீங்கள் ரொம்பவே எளிமையாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. இதனாலேயும் உங்களுக்கு புகழும் பாராட்டுதல்களும் கூடுதலாகவே கிடைக்க பெறுவீங்க. கடகராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசும் பொழுதும் அல்லது உங்களுடைய துறையிடம் பேசும் பொழுதும் பேச்சில் மட்டும் ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையாக இருங்க. அதிலும் பக்குவத்தோடு பேசுறது நல்லது. சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி அனுசரணையாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வாக்குக்கு வலிமை அதிகம். தவறுதலாக எந்த வார்த்தைகளையும் நீங்கள் பிரயோகப்படுத்த வேண்டாம். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம். இது போன்ற விஷயங்களை நீங்கள் கையாண்டால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பேச்சில் மட்டும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. தொழில் வகை போட்டிகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய தைரியமும் பக்குவமும் அதிகமாகவே காணப்படுங்க. எதிர்பார்க்காம உங்களுக்கு தனவரவுகள் வர்றதுனால உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். அதிலும் சேமிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளும் நீங்கள் அதை சார்ந்த விஷயங்களாகவே சிந்திப்பீங்க. தன வரவுகள் வரும்பொழுது எதிர்காலத்திற்காக நீங்கள் சேர்த்து வைப்பது நல்லது. சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்னும் அதிகப்படியான ஒரு நிலைக்கு முன்னேறணுன்ற எண்ணங்களும் அதற்குண்டான செயல் திட்டங்களை வகுப்பீங்க. சிறப்பான ஒரு அம்சத்தை நீங்கள் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் செல்ல வேண்டிய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். இளம் சிவப்பான உடைய நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ஒரு நற்பலன்கள் உண்டாக பெறுவீர்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்க பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களே, எதிலும் நிதானத்தோட பொறுமையோடு செய்தால் எல்லா விதமான நலன்களும் உங்களுக்கு உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள், பணம் சார்ந்த விஷயங்கள் சற்று கூடுதலாகவே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லதொரு தொகையும் உங்கள் கைக்கு வந்து சேரலாம். பணம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும். தன வரவுகள் தாராளமயமாக இருக்க பெறுவீர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். குடும்பத்தில் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பூரணமாக கிடைக்குங்க. அவங்களுடைய ஆசை காரணமாக நீங்கள் நல்ல விதங்களில் முன்னேறி வரலாம். சில நேரங்களில் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கறது ரொம்பவே அவசியம். அவங்களுடைய அனுபவங்களை பகிரும் பொழுது நீங்கள் செவி கொடுத்து கேட்கணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நீங்கள் அதை எடுத்து வழி நடத்துறது நல்லது. சில விஷயங்களை கேட்டு அதன்படி செயல்பட்டாலும் நீங்கள் முன்னேற்ற பாதையிலேயே தான் செல்வீங்க.
இதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் உண்டு. புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலம்னே சொல்லலாம். நினைத்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும், நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் இருந்துட்டு வந்த தடைகளை களையக்கூடிய ஒரு அமைப்பும் தெரியுதுங்க. சில பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி தப்பிக்கணுன்றதும் அதை சமாளித்து அதற்குண்டான சரியான தீர்வுகள் காண்பதில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக திறமை வெளிப்படுங்க. பொருள் சேர்க்கறதுக்குண்டான கலையறிவு கூடுதலாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்கள் பொதுவாக அரசியல் துறையிலேயோ அல்லது கலைஞர்களாகவோ மிக அரசாங்க பதவியில் முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு ஞானமும் ஒரு திறமையும் அதிகமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்லறிவு வெளிப்படக்கூடிய ஒரு நிலை உண்டு. வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு அனுகூலமாக ஏற்படும். நீங்கள் நினைச்ச வேலைகள் சில எண்ணங்களில் புதிய மாற்றங்களும் உண்டாகலாம். இந்த நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசையாக கருதப்படுவது வடமேற்கு திசை. உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 5. நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் பிங்க் நிறம். இவை அதிர்ஷ்டகரமாகவே உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு யார் மூலமாவது உங்களுக்கு நல்லதொரு ஆதரவு கிடைக்குங்க. உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்து உங்களோடவே இருந்து அந்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கிற வரைக்கும் அவர்களுடைய நல்ல ஆலோசனைகள் காரணமாக நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியை பெறலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளை களைவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களே அனுகூலமான பலன்கள் உண்டாக பெறுவீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். ஞாபக மருதி இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்குது. ஏதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் அதை சார்ந்து தேடல்கள் அதிகமாகவே இருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு வார்த்தைகளோ ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் தேடும் பொழுது கூட உங்களுக்கு இந்த மாதிரியான சில ஞாபக மறதி பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு உண்டான நிலைகள் இருக்குது. ஆகவே எந்த பொருளை எங்கே வைக்கிறீங்கன்றதில் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. அதிக விலை உயர்ந்த பொருட்களை கையாள வேண்டாம். சில கோப்புகளில் கையெழுத்திடுவதை தவிர்க்க வேண்டும். மிக முக்கியமாக பழைய பிரச்சனைகளையோ அல்லது நிர்வாக சார்ந்த சில விஷயங்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கிடையே வீண் விவாதங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு நிலைகளும் இருக்குது. ஆகவே பேசும் பொழுது மிகுந்த கனிவாக பேசணும். அமைதியும் பொறுமையோடு பேசுறது நல்லது. குடும்பத்தில் உங்களுடைய துணையுடன் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றால் நல்ல பலன்கள் உண்டாக பெறுவீர்கள். ஆகவே கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய தாய் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். அவங்கள பற்றின சில கவலைகள் உங்களுக்கு உண்டாகலாம். ஒரு சிலருக்கு மருத்துவ தேவைகளையும் மருத்துவ ஆலோசனைகளையும் சரிவர வழங்கணுன்ற எண்ணங்கள் மேலோங்கும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவு செய்கிறது நல்லது. நீங்கள் அவசரப்பட்டு உங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக நீங்கள் செய்யும் பொழுது அதில் வீண் பிரச்சனைகள் வரலாம். ஆகவே எந்த ஒரு செயல்களோ வியாபாரமும் செய்தாலும் சரி, அது முதலீடுகள் வரும்பொழுது அந்த துறை சார்ந்தவர்களுடைய அனுபவத்தை பெற்ற பின்புதான் நீங்கள் செய்தால் நல்லது உண்டாகும். தன்னிச்சையாக எந்த முடிவினையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். கன்னிராசி அன்பர்களே, முன்கோபத்தை விடுத்து பொறுமையுடன் செயல்படணும். முடிந்த வரையில் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் நன்மைகள் உண்டு. இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசையாக இருக்கக்கூடியது மேற்கு திசை. 8 அதிர்ஷ்ட எண்ணை நீங்கள் கொண்டு சில வேலைகளை கையாண்டால் நன்மைகள் உண்டு. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பழுப்பு நிறத்தாலான நீங்கள் உடையை அணிஞ்சிக்கிறதுனால சில பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். குறிப்பாக மனசில் நிம்மதி உண்டாகும். நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவாதங்கள் விலகுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நிலைகளும் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களே, பொறுமையாக நீங்கள் நிதானத்தோடு இருந்தீங்கன்னா உங்களை நாடி எல்லா விஷயங்களும் உங்களையே தேடி வரும். எந்த ஒரு வேலைகள் எடுத்தாலும் சரி, செயல்பாடுகளிலும் நிதான போக்கை கையாள வேண்டும், மிகவும் அவசியம். துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். சில காரியங்களை நீங்கள் எடுக்கும் பொழுதே அதில் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் கைகூடி வருங்க. சில வேலைகளை மட்டும் நீங்கள் உடனுக்குடன் செய்யாமல் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து அதை செயல் திட்டத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா
சிறப்பான ஒரு அனுகூலம் உண்டாகும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் மன சந்தோஷப்படுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் மிகுந்த ஒரு உற்சாகத்துடன் காணப்படுவாங்க. சில செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை கூட உண்டு பண்ணலாங்க. மனசில் தன்னம்பிக்கை கூடுதலாகவே இருக்கும். எந்த ஒரு வேலைகளையும் நம்மால் சிறப்பாக செய்ய முடியுங்கிற திடமான நம்பிக்கை கூடுதலாகவே காணப்படும். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே நீங்கள் செவி சாய்த்து உங்களுடைய மனமும் அந்த வழியில் செல்லும். தீய விஷயங்களுக்கு நீங்கள் தூரவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆகவே குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் காணப்படுது. ஆகவே நல்லதொரு செயல்பாடுகள் செய்யும் பொழுது அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுபமாகவே நடக்கும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் திருமண சம்பந்தமாகவோ அல்லது குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில சுப காரியங்கள் போன்ற பேச்சுவார்த்தைகளும் நல்ல முறையில் சுமூகமாகவே முடியும். வீடு, மனை, நிலம் இது தொடர்பான வேலைகள் நீங்கள் எடுக்கும் பொழுதும் அதிலும் லாபத்தோடு உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலைகளை நிலவுங்க. அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயமும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அரசாங்கத்தினுடைய உதவி பூரணமாக கிடைப்பதற்குண்டான ஒரு யோகம் இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாக பெறுவீர்கள். உங்களுடைய நட்சத்திரத்தின்படி அதிலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை கூடுதலாகவே இருக்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் பெறுவீர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். திருமணம் இது போன்ற பேச்சுவார்த்தைகள் மூலமாக அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளாகவே இருக்கும். நீங்கள் நினைத்த வரன் அமைய பெறுவீங்க. சந்தோஷமாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் வளர்ச்சி உள்ள நாளாகவே நீங்கள் கருதுவீங்க. எந்த ஒரு வார்த்தைகளும் அதில் ஒரு மிக வலிமையான ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அதிலும் திருமணம் சம்பந்தமாக இதுநாள் வரையில் உங்களுடைய கனவு பழிக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கு. நினைச்ச மாதிரியான ஒரு வரன் மனசுக்கு நிறைவாகவே இருக்க பெறுவீங்க. தொழிலில் மென்மையான சூழல்களும் புதிய வகையான வாய்ப்புகளும் உண்டாகும். இதன் காரணமாக நீங்கள் மனதில் தெளிவு இருக்கக்கூடிய ஒரு நிலைகளும் மிகுந்த ஒரு சந்தோஷமும் மனதில் உற்சாகமும் தெம்பும் தைரியமும் கூடுதலாக இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் தோற்றம் அளிப்பீர்கள். புதியதொரு சூழல்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால உங்களுடைய திறமைகளை நீங்கள் அதிகம் வளர்த்துக்கணும். அதிலும் செயல்பாடுகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்கன்ற ஒரு சிலர் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளை கூட நீங்கள் மாற்றி அமைச்சிக்குவீங்க. மனசில் இருந்த மனக்குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கிறதுக்குண்டான ஒரு நிலைகளும் இருக்குங்க. பொது சேவையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு கீர்த்தி அதிகம் பெருகும், ஞானம் உண்டாகும். முருகப்பெருமானுடைய அருளால் எல்லா நிலைகளிலும் நீங்கள் உயர்வு பெறுவீர்கள். ஆரோக்கியமான வாழ்வோடு இறைவனுடைய அருளையும் பூரணமாக பெற்று சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு தெரிகிறது. இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறம். நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலுமே சாதகமான சில முடிவுகள் கிடைக்கிறதுனால மன திருப்தியுடனும் சந்தோஷத்துடனும் காணப்படுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை மிகுந்த நாளாகவே இருக்கும். உங்களுடைய வேலைகளில் சிறப்பான அந்தஸ்தும் நேர்த்தியான வேலைப்பாடுகளும் இருக்கிறதுனால மன நிம்மதி பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு பிறக்குங்க. சில நேரங்களில் குழப்பமாக இருக்கக்கூடிய சில தருணத்தில் உங்களால் எந்த வேலைகளை எப்படி செய்யணுங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த நாளில் சில வேலைகளை திட்டமிட்டு செய்தால் நல்ல பலன்கள் உண்டாக்குங்கிற கருத்து உங்கள் மனசில் ஆழமாக பதியறதுனால தெளிவும் பிறக்கும். சில வேலைகள் மிக சுறுசுறுப்பாகவும் நடந்தேறும். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய முயற்சிகளிலுமே நீங்கள் நினைச்சபடி அனுகூலமான பலன்கள் அடைய பெறுவீர்கள். ஒரு வியாபாரத்தை எப்படி நடத்தணுங்கிற சில புரிதல்கள் உங்களுக்கு உண்டாகும். வியாபார வளர்ச்சிக்காக சில செயல்பாடுகளை நீங்கள் முன்னெடுத்து செய்வீங்க. அதற்குண்டான முழு முயற்சிகளை ஈடுபட்டு
வியாபாரத்தையும் தொழில் வளர்ச்சியும் கூடுதலாகவே கொண்டு வரணுன்ற எண்ணங்கள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நினைத்த மாதிரி உங்களுடைய வேலைகள் எல்லாம் நல்ல முறையில் நடத்திக்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உயர் அதிகாரிகளால் சாதகமான ஒரு சூழல் உண்டு. அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் நீங்கள் சில வேலைகளை எடுத்து செய்யலாம். அதிலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில காரியங்கள் மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாவற்றைக்குமே அருமையாக செய்து நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புமே இருக்கு. வேகம் அதிகரிக்கும். சில வேலைகள் உங்களுக்கு நிதானமாக நடந்தாலும் ஒரு சில வேலைகள் மிகவும் அதிவேகமாக குதிரை வேகத்துடன் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. பேச்சில் மட்டும் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். அதிலும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசும் பொழுது வாக்கு வன்மை அதிகரிக்கும். கூடுதலான சில ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு பொதுவாக பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் நிறைந்த நாளுன்னே சொல்லலாம். இந்த நாளுக்கு உண்டான திசை வடமேற்கு. எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர ரீதியான பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். எண்ணிய காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாக பெறுவீர்கள். எடுத்த வேலைகளை சிறப்பாக செய்கிறதுனால லாபமும் கூடுதலாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். குடும்பத்தில் துணையுடன் நீங்கள் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீங்க. அவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதனால் வரையில் கவலைகள் இருப்பாங்க. சரியாக வீட்டில் இருக்கக்கூடிய துணையை கவனிக்கலன்ற ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். ஆகவே இந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள்லாம் உங்களை நாடி வருங்க. எந்த வேலைக்காக நீங்கள் பதிவு செய்திருந்தீர்களோ அதே இடத்துல இருந்து உங்களை அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு நல்லதொரு உயர்ந்த வருமானம், சம்பளம் கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் சூழ்நிலைகளும் காணப்படுகிறது. பங்குச்சந்தை துறைகள் இருக்கிறவங்களுக்கு புதிய முதலீடுகளில் மட்டும் கவனம் தேவை. எந்த துறையில் முதலீடு செய்கிறீங்கன்றத நீங்கள் முன்கூட்டியே அவற்றை அறிந்து கொண்டு அதன் பிறகு செயல்படுத்த வேண்டும். நண்பர்களால ஆதாயங்கள் உண்டாக பெறுவீர்கள். அவர்களுடைய துணையின் காரணமாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் அதிகமான கவன ஈர்ப்பு உண்டாகலாம். மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகளை நினச்சி நீங்கள் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதிலும் உதவிகள் அப்படின்னும் பொழுது பிறருக்கு தாராளமாக செய்யணும். தனக்கே இல்லைனாலும் பிறருக்கு செய்யணுன்ற எண்ணங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கூடுதலாக காணப்படும். இந்த நாள் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர ரீதியாக நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உண்டாக பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய மிக உன்னதமான அமைப்பு உண்டு. வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். விவாதங்களை மிக முக்கியமாக தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வெளி இடங்களில் நீங்கள் இருந்தாலும், உத்தியோகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாக பேசக்கூடிய இடங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா யாரிடமும் விவாதங்கள் செய்ய வேண்டாம். எதிர்வினையாக இருந்தால் மிகப்பெரிய உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். அவற்றை தவிர்ப்பதற்கு முடிந்த வரையில் 10 பேர் இருந்தால் அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் மாதிரியும் அவர்களுடைய பேச்சுவார்த்தைக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்களே சரிப்படுத்தி கொள்வது நல்லது. உதவிகள் கிடைக்கிறதுல கூட காலதாமதங்கள் உண்டாகலாம். அதிலும் நண்பர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு உதவிகள் வரணும், அல்லது நெருங்கிய உறவுகள், பள்ளி தோழர்கள், உங்களுடைய கல்லூரி தோழர்கள், இவர்கள் மூலமாக நல்லதொரு விஷயங்கள் வரதும் சரி. ஒரு சிலருக்கு காலதாமதங்கள் உண்டாகலாம். ஆகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்தந்த நேரத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது. புதிய செயல்பாடுகள் காரணமாக சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். எதிர்பாராம செலவுகள் மூலமாக சேமிப்புகளும் குறைய பெறுவீர்கள். ஆகவே உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்புகள் தானாகவே உயரும். குடும்பத்தில் கோபம் மட்டும் இல்லாமல் பொறுமையாக நடந்துக்கிறது மிகவுமே முக்கியம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை. நட்சத்திர ரீதியான பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதங்கள் ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வருமானம் நல்ல முறையில் வந்தால்
உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். ஆனால் இன்றைய தினம் பார்க்கும் பொழுது சேமிப்புகள் குறைவதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். புதிய வேலை தேடுறவங்களுக்கு உங்களை நாடி சுப செய்திகள் கிடைக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. வாழ்க்கையில் நீங்கள் தெம்பும் தைரியத்தோடவே இருக்கலாம். நிச்சயமாக வேலை கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையும் உங்களுக்கு நீங்கள் விதைச்சிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வேலைகளை உங்களால் சிறப்பாக நடத்த முடியும். மனசில் தெம்பும் தைரியமும் கூடுதலாகவே வந்துடும். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது சில மகிழ்ச்சியான ஒரு தருணங்களாக இருப்பதை போன்று நீங்கள் உணர்வீங்க. நண்பர்கள் மூலமாகவும் தொழில் வகையில் வாய்ப்புகள் ஏற்படலாம். உங்களுடைய பதிவு காரணமாகவும் வேலை கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு நண்பர்கள் வழியிலையும் புதியதொரு வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு யோகமும் இருக்குது. பிரபலமானவங்களுடைய நட்பு கிடைக்கிறதுனால மனதளவில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அவர்கள் மூலமாக ஒரு சில வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுல 100% சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய திறமைகளும் உழைப்பையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. நல்லதொரு வலிமையான செயல்பாடுகளில் செய்யுங்க. சிறப்பாக இருப்பீங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது. புதுவிதமான உணர்வுகள் ஏற்படும். இதன் காரணமாக எண்ணங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு வெளிப்படும். நேர்மறையான எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால புதுவிதமான நல்லதொரு தெம்பும் அடைவீங்க. பிறருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரலாம். சக வேலையாட்களுடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். வாடிக்கையாளர்கள் அதிலும் புது வகையான வாடிக்கையாளர்களுடைய வருகை உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை உண்டு பண்ணும். இந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே இருக்குங்க. உங்களுடைய வேலைகளை அதிகப்படுத்துங்க. நல்ல முறையில் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி வாகை சூடலாம். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்ட நிறம்னா அது ஊதா நிறம் மட்டுமே. ஊதா நிறத்தில் நீங்கள் பொருளை பயன்படுத்துகிறதும் அந்த நிறங்கள் இருக்கக்கூடிய உடைய நீங்கள் பயன்படுத்துகிறதும் மிகுந்த பலன்கள் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாக பெறுவீர்கள். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லதொரு வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் ஒரு படி முன்னேற்றத்தையும் அடைவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த ஆதரவான நாள். பிறருடைய செயல்கள் உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் அவர்களுடைய பேச்சு காரணமாக நீங்கள் மன நிறைவை பெறுவீர்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்கு உண்டான செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டி சித்தரிகள் மருத்துவத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.